ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பியூ எக்ஸாமுக்கு சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து சைக்காலஜி கிட்டத்தட்ட ஒரு 7 முடிக்கிற தருவாயில வந்துட்டுங்க. ஓகேங்களா? அதில் நம்ம இன்னைக்கு ஒரு 9th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆளுமை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்றத முதல்ல பார்த்துடலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுமையை அளவிடக்கூடிய கபால அளவு முறை யாருடையது? அதாவது ஆளுமை அளவிடக்கூடிய கபால அளவு முறை அப்படின்ற அளவு முறை மூலமா வந்து ஒருத்தருடைய ஆளுமை வந்து அளவிடுவாங்க. அந்த அளவு முறையை யார் வந்து வெளிப்படுத்தியிருந்தார், யார் வந்து கொண்டு வந்திருந்தார் அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கால். யாருங்க? கால் அப்படின்றவர் தான் வந்து இந்த கபால முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். ஆளுமை அளவிடக்கூடிய கபால முறை யாரால இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுதுன்னா, கால் அப்படின்றவரால் தான் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ உளவியல் தினம் 10 வினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஆளுமையை அளவிட முக அளவை முறை யாரால் கொண்டு வரப்பட்டது? ஸோ ஆளுமையை அளவிட முக அளவை முறை வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது? இப்பதான் பார்த்தோம். கபால முறை, கபால அளவு முறை வந்து பார்த்தோன்னா யார் கொண்டு வந்திருப்பாருன்னு பார்த்தோம், கால் அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பாரு. அதே போல ஆளுமை அளவிடத்துக்கு முக அளவை முறை அப்படின்ற ஒரு முறை இருக்குங்க. இதை யார் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா லாம்பரோசா. யாருங்க? லாம்பரோசா அப்படின்றவர் தான் வந்து இந்த முக அளவை முறையை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அப்போ ஆளுமை அளவிட முக அளவை முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாம்பரோசா. லாம்பரோசா அப்படின்றவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு உகந்தவாறு தனித்தன்மையுடன் உயர்நிலை அடைய முயற்சித்தல் டேஷ் என அழைக்கிறோம். ஸோ ஒரு குழந்தை என்ன பண்ணும்னா அதுக்கு உகந்தவாறு அதனோட செயல்பாட்டில் என்ன பண்ணும், ஒரு தனித்தன்மை அடையத்துக்காக என்ன பண்ணும், முயற்சியை பண்ணுங்க. அதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? சூப்பர். அது எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா அவரது பாணி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். அது எப்படி அழைக்கிறோம்? அவரது பாணி. அதாவது ஆட்லரோட தனிநபர் உளவியல் நம்ம பார்த்திருப்போம். ஆட்லரோட இண்டிவிஜுவல் சைக்காலஜில சொல்லியிருப்பார் ஆட்லர். அதில்தான் இந்த கூட்டுறவுன்னு சொல்லியிருப்பார். அதே போல தாழ்வு சிக்கல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை சொன்னவரும் ஆட்லர் அப்படின்னு பார்த்தோம். அவர் தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் அதனோட பாணியிலே என்ன பண்ணும், அது வந்து உயர்நிலை அடையறதுக்கு வந்து முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அவரது பாணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்த மூன்றாவது கேள்வி. பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு அடிப்படை காரணமாக ஆட்லர் குறிப்பிடுவது. ஸோ ஒரு ஆளுமையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்பிஹேவியர் பண்றது, அதாவது வந்து ஒரு பொருத்தப்பாடற்ற நடத்தையா வந்து நடந்துக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணமா வந்து ஆட்லர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தவறான எண்ணம், சிதைவுற்ற எண்ணம், பொய்யான எண்ணம், இது மூணுத்தையுமே குறிப்பிடுறாருங்க. அதனால டி தான் இதுக்கான ஆன்சர். இவை அனைத்தும். ஸோ பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு அடிப்படை காரணமாக ஆட்லர் குறிப்பிடுவது இது 3 தான். இது மூணுமே இந்த 3 இருக்கக்கூடிய காரணத்தால் தான் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு பொருத்தப்பாடலாத ஒரு நடைமுறையை வந்து ஏற்படுத்துவாங்க. அடுத்த 4th கொஸ்டின். தன்னையே தான் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுதலை வலியுறுத்தும் கொள்கை எது? எதுங்க? தன்னையே தான் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுதலை வலியுறுத்தும் கொள்கை யாருடையது? ஸோ தன்னையே என்ன பண்றது, உணர்ந்து முழுசா ஏத்துக்கிறது. தன்னையே தான் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுதை வலியுறுத்தும் கொள்கை செல்ஃப் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாருடையது அப்படின்னா யாருங்க? கார்ல் ரோஜர்ஸ். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கார்ல் ரோஜர்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையை வந்து முன்வைச்சிருப்பாரு. தன்னையை பத்தியே முழுசா உணர்ந்து தன்னையே முழுசா ஏத்துக்கிறது, அதுதான் வந்து கார்ல் ரோஜர்ஸ் அப்படின்றவர் வந்து வலியுறுத்தியிருப்பாரு. அடுத்த 5வது கேள்வி. ஆளுமையை அளவிடுதலில் சமூக உறவு வரைபட முறை எதில் அடங்கும்? ஸோ ஆளுமையை வரைபட அளவிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் சமூக உறவு வரைபட முறை அப்படின்ற முறை வந்து எதில் அடங்கக்கூடியதா வந்து இருக்கு. ஸோ ஆளுமை அளவிடத்துல அகவய முறை, புறவய முறைன்னு சொல்லிட்டு 2 வகையான முறைகள் வந்து, அதாவது சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ், ஆப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் சொல்லிட்டு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இது எதில் வரக்கூடியது? அடுத்த கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கிறேன். சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு வந்துடுறேன். ஆளுமை அளவிடுதலில் சமூக உறவு வரைபட முறை எதில் அடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புறவய முறையில் அடங்கும். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆளுமை அளவிடுதல சமூக உறவு வரைபட முறை அப்படின்றது எதில் அடங்கும்? புறவய முறையில அடங்கும். சரி, இங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆளுமை அளவிடும் அகவய முறைகளில் பொருந்தாதது எது? ஸோ எது அதெல்லாம் அகவய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை பத்தி தானே சொல்லக்கூடியதா இருக்கிறது. சுயசரிதை அதுவும் அதில் தான் வரும். தன் வரலாற்று முறை அதுவும் அதில் தான் வரும். வினா நிரல் முறை, ஓகேங்களா? ஸோ கொஸ்டினரி மூலமா பண்றது அதுவும் அதில் தான் வரும். உற்று நோக்கல் முறை அதுல வராதுங்க. ஏன்னா உற்று நோக்கல வேற ஒருத்தரை நம்ம பார்த்து பண்ணுவோம்.
அதனால அது புறவய முறையில வரக்கூடியதா இருக்கும். அப்ப இங்க வராது. இங்க என்ன வந்திருக்கணும்? பேட்டி முறை, இன்டர்வியூலயும் வந்து பார்த்தோன்னா அகவய முறையில தான் வரும். அப்போ சுயசரிதை, தன் வரலாறு, வினா நிரல் முறை, பேட்டி முறை இது நாலுமே அகவய முறையில வரக்கூடியது. ஓகேங்களா? இது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. சமூக உறவு வரைபட முறை அப்படின்றது எதில் அடங்கும் அப்படின்னா புறவய முறை. ஸோ புறவய முறையில என்னென்ன சார் வரும் அப்படின்னா ஆளுமை பட்டியலை கொடுத்துட்டு அது மூலமா மட்டும் பண்றது, உற்றுநோக்கல் முறை அப்சர்வ் பண்றது, சமூக உறவு வரைபட முறை இப்ப பாத்தீங்களா, சமூக உறவு வரைபட முறை இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடியதா வந்து இருக்கும். அடுத்து தர அளவுகோல் முறை, ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் புறவய முறையில வரக்கூடியது. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருந்தாததுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து 7வது கேள்வி, ஆளுமையை அளவிடுதலில் புறத்தோற்று நுண்முறையுடன் தொடர்பற்றது எது? பாருங்க, இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மெத்தட் வந்து கொண்டு வராங்க. நம்ம அகவய முறை புறவய முறை தனித்தனியா பார்த்தோம், சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்னு. இன்னொன்னு ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதுல பொருந்தாதது எது? ஸோ எதெல்லாம் இந்த புறத்தோற்ற நுண்முறையில வரக்கூடியது அப்படின்னா மைத்தட சோதனை. ஓகேங்களா? அதாவது இங்க் பயட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைத்தட சோதனை புறத்தோற்ற நுண்முறையில வரக்கூடியது. பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, ஆமாங்க, இதுவும் புறத்தோற்ற நுண்முறையில வரக்கூடியதுதான். அப்ப பியும் வந்து கரெக்ட் தான். அடுத்து கதை முடித்தல் சோதனை, தேர்ட் ஒன் என்னதுங்க? கதை முடித்தல் சோதனை, ஸ்டோரி கம்ப்ளீஷன் டெஸ்ட், இதுவும் அதுல வரக்கூடியது தான். அடுத்து தர அளவுகோல் முறை, ரேட்டிங் ஸ்கேல், தவறுங்க. இது நம்ம எதில் வரும் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து புறவய முறையில் வரக்கூடிய ஒரு மெத்தடு. இங்க வந்து வார்த்தை உருவாக்கல் சோதனை, வேர்ல்டு ஃபார்மிங் டெஸ்ட் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடியது. அப்போ நீங்க நல்லா மூணுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகவய முறையில் எது வரும் அப்படின்னா சுயசரிதை, தன் வரலாறு, வினா நிரல், பேட்டி முறை. புறவய முறையில் எது வரும் அப்படின்னா ஆளுமை பட்டியல், உற்றுநோக்கல் முறை, சமூக உறவு வரைபட முறை, தர அளவுகோல் முறை, இதனாலும் புறவய முறையில் வரக்கூடியது. புறத்தோற்ற நுண்முறையில் எது வரும் அப்படின்னா மைத்தட சோதனை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, கதை முடித்தல் சோதனை, வார்த்தை உருவாக்கல் சோதனை, இதெல்லாமே புறத்தோற்ற நுண்முறையில வரக்கூடியது. அடுத்த 8வது கேள்வி, ஆளுமையின் வடிவுருவம் எனும் வரைபடம் எதில் பயன்படுகிறது? ஆளுமையின் வடிவுருவம் அப்படின்ற ஒரு வரைபடத்தை வந்து பயன்படுத்துவாங்க. அது எதுல வந்து பயன்படுது? சூப்பர். எதுலங்க? தர அளவுகோல் முறை, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தர அளவுகோல் முறை வந்து புறவய முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த வடிவுருவம் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஆளுமையின் வடிவுருவம் அப்படின்ற ஒரு வரைபடத்தை தர அளவுகோல் முறையில பயன்படுத்தி தான் வந்து அதை அளக்குறாங்க. அடுத்து 9வது கேள்வி, வினா நிரல் முறை யாரால் பிரபலப்படுத்தப்பட்டது? வினா நிரல் முறை, கொஸ்டினரி மெத்தட் வந்து யாரால வந்து பிரபலப்படுத்தப்பட்டது? சூப்பருங்க. எது? உட்வர்த் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து பிரபலப்படுத்தியிருப்பாரு. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ உலக போர்னு அப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய கோளாறுடைய படையாட்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, மனவெழுச்சி கோளாறுல யாருக்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வினா நிரல் முறை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து 10வது கேள்வி, பொருத்தப்பாட்டு பட்டியல் முறையுடன் தொடர்புடையவர் யார்? இதெல்லாமே ஆளுமையை வந்து கண்டறியத்துக்கான ஒரு மெத்தடுங்க. பொருத்தப்பாட்டு பட்டியல் முறையுடன் தொடர்புடையவர் யார்? ஸோ பொருத்தப்பாடு பட்டியல், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா பெல் அப்படின்றவர் தான் இதை வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப பெல் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி அப்படின்னு அதுக்கு பேரு. ஓகேங்களா? அப்ப பொருத்தப்பாட்டு பட்டியல் முறையோட தொடர்புடையவர் யாருன்னா பெல் அப்படின்றவர் தான் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த 10 கொஸ்டின் வேகமா உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஆளுமை அளவிட முக அளவை முறை யாரால் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுதுன்னா லாம்பரோசா. ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு உகந்தவாறு தனித்தன்மை உரையிட முயற்சிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரது பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்லர் குறிப்பிடுவாரு. பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு இது மூணுமே காரணம் சொல்லிட்டு ஆட்லர் குறிப்பிடுறாரு. தன்னையே தானுறந்து ஏற்றுக்கொள்ளுதலை வலியுறுத்தல் தான் வந்து செல்ஃப் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது கார்ல் ரோஜர்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. ஆளுமை அளவிடுதல அகவை முறைகளில் பொருந்தாதது உற்றுநோக்கல் முறை, அது வரக்கூடாது. இங்க பேட்டி முறை வந்திருக்கணும். சமூக உறவு வரைபட முறை அப்படின்றது வந்து புறவை முறையில் அடங்கக்கூடியதா வந்து இருக்கும். அப்போ பி தான் அதுக்கான ஆன்சர். ஆளுமை அளவிடுதல புறத்தோற்ற நுண்முறையுடன் தொடர்பற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தர அளவுகோல் முறை, ஏன்னா அது வந்து புறவய முறையோட வந்திருக்கணும். இங்க வார்த்தை உருவாக்கல் சோதனை வந்திருக்கணும். ஆளுமையின் வடிவுருவம் அப்படின்றது தர அளவுகோல் முறை, அதாவது ரேட்டிங் ஸ்கேல்ல பயன்படக்கூடியது. வினா நிரல் முறை உட்வர்த்து தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. பொருத்தப்பாடு பட்டியல் வந்து பெல் அப்படின்றவர்களால வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. மின்னசோட்டா, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல இருந்து மின்னசோட்டா பல ஆளுமை பண்புகள் பற்றிய பட்டியல். ஓகேங்களா? அதாவது த மின்னசோட்டா மல்டி பேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்துல. ஸோ அப்படி அந்த பட்டியல்ல
எத்தனை வினா வரிசைகள் காணப்படுகின்றன? அதாங்க உங்களுக்கான கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நான் நாளைக்கு போடக்கூடிய வீடியோல இதுக்கான ஆன்சர் என்னன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேர் டெட் எக்ஸாமுக்கு வந்து ஃபாலோ பண்ணி இருப்பீங்க. இப்போ ஸ்பெஷல் டெட் நடக்குது டீச்சர்ஸ்க்கு. அது இல்லாம மற்ற டெட்டுக்கும் ஃபாலோ பண்றவங்களும் இருப்பீங்க, குரூப் 4க்கு படிக்கிறவங்களும் இருப்பீங்க. ஓகேங்களா? அதே போல பியூ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை சோசியல் சயின்ஸ் அது வந்து உங்களுக்கு வந்து படிக்கக்கூடியதா இருக்கும். 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை சயின்ஸும் படிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே புக் வைஸா நம்ம வீக்லி டெஸ்ட் லைவ் டெஸ்ட் போல வைக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்கு. ஸோ அது யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லைவ் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான அப்டேட் நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.